கு ஞானசம்பந்தன் ஓர் ஆச்சரி இளைய கலைவாணர். இந்த பட்டம் தமிழக அரசாலோ என்ஜிஓவால் கொடுக்கப்பட்டது. இளைய கலைவாணர் தம் இனிமையான பேச்சால் தமிழர்களின் இதயம் தொட்டவர். I still remember my science teacher Subrahmanyam sir, and he is a little bit physically challenged person, but the way he teaches was very much inspiring. And I also inspired by Bhoogola teacher. We call it as a Bhoogola. He is one of the best teachers. He was teaching the Bhoogola mystery geography river. மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மனோன்மணி நாடகத்தில் வருகிற தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து. அதனுடைய கதாநாயகனாக மனோன்மணியின் சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை தேரிட்டு அழைத்திருப்பார் என்றால் புருஷோத்தமராஜாவை தான் சொல்லுவார். அத்தகைய பெருமைமிகு புருஷோத்தமன் தான் பேசியிருந்த வீரவசனமாக அந்த மனோன்மணி என்று வருகின்ற வழியாக எது சொல்லப்படுகிறது என்றால், இப்போதெல்லாம் நீங்கள் அரசியல் மேடைகளிலே இப்போது மட்டுமில்லை, கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை என்ன என்றால், இப்படை நோக்கின் எப்படை வெல்லும் என்ற வார்த்தை. அதை சொல்லுகிற பல பேருக்கு அது எந்த நூலில் வருகிறது என்று தெரியாது. அது மனோன்மணியின் நூலிலே வருகிற ஒரு அற்புதமான சொல். தன்னுடைய படையை திரட்டுகின்ற போது அந்த வீரர்களை பார்த்து அந்த மன்னன் சொல்கிற வார்த்தை என்ற வார்த்தை. அத்தகைய பெருமை மிகுந்த பெயரை கொண்ட முதல்வரையா அவர்கள் எங்களுடைய பாராட்டை சொல்லி, எங்களுடைய மதுரை தியாகராசர் கல்லூரிக்கு தமிழக தெப்பக்குளம் இருக்கு. அது ஒரு முறை ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்தது. மதுரை மறிக்குழுந்து வாசம்னு ஒரு பாட்டை எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க ஊர் பாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா திருத்திருங்க, ஒரு தப்பு இல்லை. ஏன்னா திருக்குறள் தப்பு வந்தா நம்ம யோசிப்போம். திரைப்படத்துல தப்புட்டா கோபம் வந்துடும், என்ன இப்படிலாம் தப்பா சொல்றாரு அப்படின்னு. அந்த பாட்டு காலையில 6 மணிக்கு எடுக்க வந்து லல்லலான்னு ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் கல்லூரி முடிஞ்சு வர்றோம், லல்லலாலே இருக்கிறாங்க. அப்படிதான் எடுக்க முடியும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்கள உடனே தொடர்ந்து ஆட வச்சோம்னா அவங்க மூச்சு வாங்கலாம் தெரிஞ்சு போகும். பரதம் என்ற சொல்லுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிற போது 4 எழுத்து தான் அது. அந்த 4 எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்தினுடைய அருமை என்ன அப்படின்னா, பரதம் முதல் எடுத்துருங்க, ஆடுபவர்கள் ரதம் போல மேடைக்கு வரணுமா. அடுத்த அந்த ரா என்ற எழுத்து எடுத்துருங்க, அவங்க பதத்துக்கு ஆடணுமா. அதே போல இந்த 2 எழுத்தையும் எடுத்தாக்குல அவங்க தம் பிடிச்சு ஆடணுமா. மூச்சு வாங்கணும்னு தெரியக்கூடாதான். இவ பாருங்க, இந்த சொல்ல வச்சு இந்த விளையாட்டு காட்ட முடியும். அழகாக ஆடிய பெருமக்கள், இங்கே நீங்கள் எல்லாம் வந்து காத்திருந்த ஒரு நிலை வந்துவிட்டது. அதுக்கு காரணம் நான் என்ன என்றால், இன்றைக்கு மற்றொரு கல்லூரியிலே உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் விருது வழங்குகிறவர்கள் தான். அது நான் முதல்ல ஒத்துக்கிட்ட போது சென்னையில இப்படி ஒரு போக்குவரத்து நான் கனவுலையே சொல்லல. அதாவது சிக்னலே இல்லாம வரணும்னா ஆகாய மார்க்கமா தான் வந்தா உண்டு. அத்தனை பாடு என்னால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு அது மேல வண்டி ஓட்டக்கூடியவர்கள் மாணவர்கள், அவங்களை வேகமா ஓட்டுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சங்கடம் தரும். நான் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கடிகாரத்துக்கு தான் பயப்படுவேன். ஏன்னா அந்த நேரம், அதுக்காக சொல்லுவாங்க காலம் அதனுடைய கடமை. இதை பத்தி சொல்றாங்க, காலம் கண் போன்றது, கடமை சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலம் பொன் போன்றது, சரி, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இப்ப இந்த காலத்து பொண்ணுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா, பொண்ணை காட்டிலும் விலையுயர்ந்த ஆபரணங்கள் இருக்கு, விலையுயர்ந்த உலோகங்கள் இருக்குது. தெரியாம இல்லை, நம்ம ஆசிரியர்களுக்கு பிளாட்டினம்லாம் இருக்குது, வைரம்லாம் இருக்குது.
அப்ப கண் போடுறதுன்னு சொல்றப்ப கண்ணை கூட என்ன செய்வோம், இப்ப கண்தானத்தின் மூலம் மாற்றி அமைச்சிடறோம். அப்படி என்றால் காலத்தை எதுக்கு கூப்பிடலாம் என்றால், காலத்தை கண்ணென்றோ பொன்னென்றோ சொல்வதை காட்டிலும் காலத்தை உயிர் போன்றதுன்னு சொன்னாலும் சரியா இருக்குன்னு எனக்கு தோணும். ஏன்னா போனா வராது. நீங்க கேட்கலாம், பேசுறதுலாம் நல்லா பேசு, நேதாவா எத்தனை கொண்டாடிட்டே விடுறதுனாங்க உட்கார்ந்துலையே. உண்மையிலே எனக்கு நீங்க இங்க வந்து என்னை காலம் உட்கார்ந்து இருப்பீங்க, நான் இவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டேங்கிற மாதிரி நான் பட்டிருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதனால மீண்டும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி சொல்ற போது பேச்சாளர், நடுவர், நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அதாவது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் படித்த தமிழ் நம்முடைய ஆசிரியர் படிதான் நமக்கு எல்லா வகையான செயல்பாட்டையும் பெற்றுத்தருது. நான் சினிமா நடிகராக போகணும்னு போகலைங்க. ஒரு மேடையில் நான் பேசுறத பார்த்த உடனே கலைஞர் அவர்கள் அந்த பேச்சை கேட்டுட்டு 95ல இவர் யார் என்று தெரியவில்லை, அவர் சொல்றார் கலைஞர். இவர் பேசுகிற போது அரங்கத்தில் சிரிப்பொழியும் கைதட்டும் தொடர்கிறது. சிபி சிற்றரசுக்கு பிறகு ஒரு பேச்சாளர் திருப்பேச்சாளர் திருநாட்டில் இருந்தார். அவருடைய பேச்சுக்கு பிறகு இவருடைய பேச்சை கேட்டுதான் இந்த அரங்கம் இப்படி பொழுதுகிறது என்றால், இவர் தமிழ் இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு சிற்றரசு. யாரை பார்த்து நாங்கள் பேச பழகினோமோ அவரே எனக்கு பட்டம் தந்தார் என்று சொன்னால், அது என் உழைப்புக்கு, நான் படித்த தமிழுக்கு கிடைத்த பெருமை. இப்ப நீங்க விருது வாங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பெருமையும் இத்தனை மகிழும் உண்டு. இன்றைக்கு அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி, அதாவது பேராசிரியராக இருந்து ஜனாதிபதியாக பதவியேற்ற பெருமை உடையவர் யாருன்னு கேட்டால் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்து பிறகு பேராசிரியராக வந்தவர் நம்முடைய மேனேஜர் அப்துல் கலாம் அவர்கள். என்றால் ஒரு கனவு, எப்படி எனக்கு ஒரு கனவு உண்டு என்று ஒரு அரசியல் மேதை சொன்னாரோ அதுபோல நமக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு உண்டு. நமக்கு பாதி உயிர் போயிடும். ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்களோ தெரியாது. அங்கேயுமே ஒருத்தர் கேள்வி கேட்டார். எப்படின்னா, அவர் நம்முடைய ஜனாதிபதி ஆகிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், நாங்கள் எல்லோரும், இது லண்டன்ல நடக்குது, நாங்கள் எல்லோரும் வெள்ளை வெளியே இருக்கிறோம். வெள்ளைக்காரர்கள், ஆப்பிரிக்கர்கள் கருப்பு நிறமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதான் கவனிங்க, இந்த தமிழ்ல ஆனாளுங்கிற எழுத்து, ஆனாளுங்கிற சொல்லு எப்ப போடுறதுன்னு தெரிஞ்சுட்டா நீங்க பேச்சாளர் ஆகிட்டீங்கன்னா இருக்கும். ஏன்னா பல பேருக்கு அது எங்க போடுறதுன்னு தெரியாது. இப்போ உதாரணமா ஒரு நண்பரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. என் நண்பர் இனியவர், உத்தமர், நல்லவர், வல்லவர், ஆனால் அப்படின்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லை அர்த்தம். இந்த ஆனால் என்னன்னா, நான் சொல்லிக்கிட்டே வரக்கூடிய கருத்துல இருந்து ஒரு மாற்றத்தை தரதுக்காக போடுறது. அந்த நிருபர் கேட்கிறாரு, நாங்கள் எல்லோரும் வெள்ளைக்காரர்கள் வெள்ளை வெளியில் இருக்கிறோம், கருப்பர்கள் கருப்பு நிறமாக இருக்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்தியர்கள் எங்களை போல வெள்ளையாகவும் இல்லை, அவர்களை போல கருப்பாகவும் இல்லை. ஏன் என்ன தெரியுமா? அந்த நிருபர் கேட்கின்ற இவர் மட்டும் இல்ல, இந்தியாவே கேட்கின்ற, நீ வெள்ளைக்காரன் இல்ல கருப்பரும் இல்ல, யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கிற. பட் அமலா இருந்தா என்ன செய்யும்? கோவம். நீ எந்த பிரஸ், எந்த டிவி சொல்லு அப்படின்னு. இப்ப தலைவர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க, நீ யாரு, எந்த டிவி சொல்லியா? அதனாலதான் அவன் சொல்ல அறிவாளி, படிப்பாளி. என்ன கேட்டீங்க?
நீங்க வெள்ளையா இருக்கிறீங்க, அவங்க கருப்பா இருக்காங்க, நாங்க ரெண்டும் இல்லாம இருக்கோம் தானே கேள்வி? ஆமா. அருமையா பதில் சொன்னாங்க. கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், அதாவது மனிதர்களை படைத்தார். சில ரொட்டி வேகவே இல்லை, மாறும். அதான் நீங்க. சில ரொட்டி கல்வி அதான் அவங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்க. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய நாட்டை விட்டு தரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அந்த கேட்கின்ற கேள்விக்கு அந்தந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகள் சொல்லியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அந்த கேள்வியையும் அதற்கு அவர் சொன்ன பதிலையும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா அவருடைய பேரிலே விருதுகள் தரப்படுகின்றன. அவருடைய பிறந்தநாளை நாமெல்லாம் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் நீங்க விருது பெறுவீங்க. இந்த விருது பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல போனா இதுல நீங்க குடும்பத்தோட வந்திருக்கணும். வந்துருந்தா சந்தோஷம், வந்திருக்காங்கன்னு தெரியல. மனைவி விருது பெற்றால் கணவரும், கணவர் விருது பெற்றால் மனைவியும், பிள்ளைகளும் எல்லாரும் வரணும். அப்பதானங்க வீட்டுல மரியாதை. நான் தியாகராசர் கல்லூரியில பேராசிரியர் இருந்தப்ப என் வகுப்புல எல்லாரும் நல்லா உட்கார்ந்து கேட்பாங்க. ஒரு பையன் அவன் மதிக்க மாட்டான், முடி வெட்ட மாட்டான், ஒரு மாதிரி இருப்பான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்துருச்சு. நானும் ஒண்ணு சொல்றதில்ல, போப்பா அப்படின்றது. ஏன்னா முந்தியெல்லாம் வாத்தியார் அடிப்பாரோன்னு பையன் பயப்படுவான். இப்ப நம்ம உயிரை கையில் கொடுத்தாங்க. இதெல்லாம் பிள்ளைகளை சேர்த்து விடுறப்ப கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அடிக்க கூட வேண்டாம், லேசா உத்து பார்த்தா போதும். கொலை முயற்சி போலீஸ் வந்துருது, நம்மளை கூட்டு போறது. இப்ப என்ன பண்ணா, இந்த 3ஆம் ஆண்டு நடக்கிற போது ஒரு நாள் திடீர்னு நான் வகுப்பு முடிச்சுட்டு வர்றேன். எப்பயும் போல வகுப்புல இல்லை, எங்கிருந்தும் வந்தேன். வந்த படம் என் காலில் விழுந்துட்டான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா நம்ம காலில் விழுந்துட்டாங்க, எனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். என்னை மன்னிச்சுக்குங்க, என்ன நீங்க எவ்வளவு தெரிகிறது தெரியாது, என்னடா புது ஞானோதயமா இருக்கு, ஏதாவது கடற்கரை கேட்க போறான்னு நினைச்சேன். நேற்று நீங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவருடைய அந்த விழாவுக்கு வந்திருந்தீங்க. அவருடைய கல்விக்காட்டு இதிகாசமா கல்வாட்சி காவியமாங்கிற அந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க தலைமதான் பண்ணீங்க. நீங்க தலைமதானப்ப கீழே உட்கார்ந்துருந்த கவிப்பேரரசு வைரமுத்து உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துட்டாரு. ஒவ்வொரு முறையும் நீங்க பேசுற போதும் அவர் மகிழ்ந்து சிரிச்சு கைதட்டி உங்களுக்கு பொன்னாட கொடுத்தாரு. எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்றான், எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு பெரியவர் உங்களை மதிக்கிறாருன்னா நீங்க யாருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இவர் தினம் வகுப்பு போறேன், புரியுதா? விவேகானந்தர் மட்டும் அமெரிக்காவில் போய் பொறியாற்று வைங்க, அங்க இருக்கவன நடந்த பிறகு நம்மளால பயனா அங்க போய் சாதிச்சுட்டாரு. நமக்கு இல்லத்துல மதிப்போம், நாட்டுல மதிப்போம், எல்லாம் கிடைக்கணும். ஏன்னா அதுக்கு யோசிச்சு பாருங்க, நோபல் பரிசு பெற்ற அந்த விஞ்ஞானியை கூட வீட்டுல என்ன சொல்லுவான்னு தெரியாது. நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு, நோபல் பரிசு வாங்குவாருங்க, வெள்ளக்காய் வாங்க தெரியாது. அதுக்கு அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க, நல்லா வெள்ளக்காய் வாங்குவாரு, குறுக்காய் வாங்குவாரு. அப்படி இல்லை, பெருமைகள் வருகிற போது அதை பகிர்ந்து கொள்ளணும். துன்பம் வருகிற போது நமக்கு ஒரு தோல் வேண்டும் என்று சொல்வது போல பெருமை வருகிற போது, அதனாலதான் ஈன்ற பொழுதில் பெருந்தோக்கும் தன் மகனை சார்போன் என கேட்ட தாய்னு சொன்னா, நாம் பெற்றதை காட்டலாம் என்னுடைய மகன் ஊராரால் சார்ந்தோரால் பாராட்டப்படுகிறான் என்று செய்தி கேட்டவுடனே நான் ரொம்ப மகிழ்கிறேன். அதான் உண்மை. எந்த
மண்ணில் பிறக்கையிலே முடியுமா? சொல்ல முடியாத பக்கத்தில் என்ன சில பேர் பேசுங்க போவாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிட்டு இருந்தேன். நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்நேரம் பல்கூரத்தில் ஒரு சீட் கொடுத்தாரு. நானே முடிக்க போறேன் அப்படின்னேன். படிக்கேன். அது என்ன போட்டு தெரியுமா? மந்திரி வருவதை பேச நான் அவருக்கு நிற்கிறா மந்திரி வர நான் என்ன பண்றது? நான் வாங்க கூட பேசிட்டே இருக்கா. சரி, இப்ப இந்த விருதுக்காக இன்றைக்கு நாம் பெறுகின்ற விருது நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த விருது. பிள்ளை வெளியூர் போயிட்டு வந்து ஒரு சின்ன பென்சில் எடுத்து காமிச்சு, அம்மா இன்னைக்கு எங்க வகுப்புல திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க. நீ சொல்லிக் கொடுத்தபடி திருவள்ளுவர்னு சொன்னம்மா. எல்லாரும் கை கட்டினாங்க. எனக்கு இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா, எல்லாரும் பாராட்டினாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய நம்ம தூக்கி, நம்ம பிள்ளைதான் தூக்கி பாராட்டி முத்தம் கொடுத்து, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு அந்த பெண் இதே கொடுத்தாங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தே அந்த டீச்சரை கிட்டான அவர்களா. அதாவது பதக்கம் பரிசெல்லாம் நகைக்கடையில் வாங்கக்கூடாது. ஒரு வெள்ளி பதக்கம் தங்க பதக்கம்னா எங்க வாங்கணும்? பெரிய கல்வி குழுமத்தில் எனக்கு கிடைத்ததென்றால், பல்கலைக்கழகத்தில் கிடைத்ததென்றால் பெருமை. இப்ப நீங்க ஒரு பதக்கம் வாங்கி போறீங்க, அது காசு வாங்க. இது யாராவது பாராட்டுவீங்களா? உடனே திமிரு அப்படி போவாங்க. நமக்கு கலைமகள் மூலம் வருகின்ற திருமகள் ஞாபகம். அப்ப பாராட்டுகிற தன்மை இருந்தால் ஒருவரையும் பாராட்டு. இப்ப இவங்க நினைச்சு பாருங்க, என்னை கூப்பிட்டு பேச விட்டுட்டு இங்க இருக்க குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பாராட்டு கொடுத்து போயிடலாம். இது தேர்வு பண்ண முறையை முதல்வர் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க. எப்படி மாணவர்களை வச்சு தேர்ந்தெடுத்து, உள்ளங்கவர்ந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்து, அவர்களுடைய உண்மையான பெருமையை அறிந்து அந்த அவர்களுக்கு பரிசு கொடுத்தல், அவர்களுக்கு விருது கொடுத்தல்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கான விழா. இது கல்லூரி நடத்தலாம், ஆனா இந்த விழா உங்களுக்கான விழா. இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஏற்பாடு செய்தது எவ்வளவு பெரிய விஷயம். அதோடு மட்டுமில்ல, என்னையெல்லாம் எது கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி நேற்று காலையில் 5 மணிக்கு வந்து காலையில் வந்து நேர சிங்கப்பெண்ணை ஷூட்டிங். இப்போ சீரியல் பார்க்குறீங்களான்னு தெரியல, சிங்கப்பெண்ணைன்னு ஒரு சீரியல் வந்தா சென்மதி பார்த்தது இல்லையா? ஏன்னா நான் டிவியில் பேசுறப்ப சில பேர் உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். அது நான்டா இல்ல, அவர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இதுல முடிச்சுட்டு 7 மணிக்கு வரைக்கும் முடிச்சு மதுரைக்கு போயிட்டு, அதுல நான் அந்த பம்பல் வழியா வந்துட்டேன். அதுக்கு நான் பேசாம திருப்பி ஐயப்பன் கோயிலுக்கே போயிடலாம். டிராபிக். அதாவது எங்கேயாவது மெட்ராஸ்ல தங்கம் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி தோண்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் தோண்டி போலோடு தோண்டி தோண்டக்கூடாது. அதுல போனதோட நான் என்னாச்சுன்னா, அந்த பெருமழையில வந்து மாட்டிட்டேன். போனோட ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுல்ல, உடனே நீங்க சிரிக்க கூடாது. எப்போ இல்லை வெள்ளம் ஒரு மெட்ராஸ்ல எப்பன்னு எப்படி ஞாபகிக்கிறது? இப்போ ஒரு 4 மாசத்துக்கு போகல ஒரு நண்பர் கல்யாணத்துக்கு வந்தேன். வெள்ளம் தான் வெள்ளம். இப்போ என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்திருந்தேன். மேடவாக்கத்தில் அவங்க வீடு. பேருதான் மேடவாக்கம், பல்லவாக்கம்.
கார் மாட்டி அது மிதக்குது இனோவா. எதை நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா வச்சுருக்கேன். அதுல வர்றப்ப அந்த நேரம் ஒரு இது வாட்ஸ்அப்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். என்ன ஜோரா போட்டிருக்காங்க அம்புடு தண்ணியில. அதுல ஒரு மீம்ஸ், ஒருத்தன் கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறான் மெட்ராஸ்குள்ள, வீட்டுக்குள்ள தண்ணி. அதை சொல்றான், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில தண்ணின்னு சொன்னாங்க. மேலையா சொல்ல மாட்டாங்க, ஆனா 10 அடியில தண்ணின்னு இருக்காங்க. அது என்ன செய்யுது? அதை படிச்ச உடனே இருக்கிற கஷ்டம் தான் ஒரு நிமிஷம் மறந்து வச்சுக்கேன். நினைச்சு பாருங்க, ஒரு விருதை வாங்குற போது ஒரு மகிழ்வோடு வாங்கணும். நான் அவங்களை விடாம அறிவுரையா சொல்லி பாடாப்படுத்தி அப்படி செய்ய மாட்டேன். நான் அவ்வளவு ஈழாக இல்லை. கொஞ்ச நேரம் எங்க நமக்கு சிரிக்க நேரம் இருக்கா? சில பேரு எது சொன்னாலும் ஆச்சரியப்பட மாட்டேங்கிறான், எது சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டேங்கிறான். குலோப் ஜாமுன் கூட மூஞ்சியை சுற்றிட்டே என்ன குழப்பம் இருக்கு. குலோப் ஜாமுன் நல்ல ரசனையா இதெல்லாம் சினிமா பார்க்குறப்ப அப்படியே ரசிச்சு பார்ப்போங்க. அதுவும் நாங்க டூரிங் தியேட்டர்ல படம் பார்க்குறப்ப, உங்களுக்கு டூரிங் தியேட்டர் தெரியுமா நம்ம தெரியாது, மணல் பரப்பி டூரிங் போட்டுப்பாங்க. அந்த எம்ஜிஆர் படம் தான் பார்க்குறப்ப அந்த அலிபாபா 40 திருடர்களும் கடைசி சீன்ல வீரப்பா கதாநாயகி பானுமதிய குதிரையில அப்படி கடத்திட்டு போவார். பாவா அந்த குதிரை 2 பேர்த்தையும் தாங்கி ஓடும். பின்னாடி எம்ஜிஆர் குதிரையில விரட்டி வருவார். திடீர்னு வீரப்பா குதிரையில திரும்பிடும். கீழே உட்கார்ந்து கிளம்பி என்ன இவர் வேற பக்கமா குதிரை திருப்பி போறாரு. அவ்வளவு ஆர்வமா படம் பார்ப்பாங்க. இப்ப எதையுமே ஆச்சரியப்பட்டு பார்க்கறது, அது மட்டும் இல்ல சுவாரஸ்யமே இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா வெறும் இப்படி பார்த்து பார்த்து அமுக்கி விரலே வீங்கி போற மாதிரியா இருக்கு. நல்ல காட்சி வந்தா அதை அப்படி ஈடுபட்டு பார்க்கணும். இந்த ராஜபாலன் இன்னொரு படத்துல அந்த தன்னுடைய தம்பியினுடைய நிலையை நினைச்சு பார்த்து, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் முன்னை வளர்த்தான் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை கேட்கிறப்ப நம்ம கண் கலங்கி போவோம். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு என்று அப்படி பாடுறப்ப நம்ம அப்படியே உருகி போவோம். அந்நேரம் நம்ம மட்டும் ஒரு உட்கார்ந்து முறுக்கு இப்படி ஒன்று தின்னால நான் கோபத்தோட அவனை பார்த்தேன். ஏன் கொஞ்சம் கூட இல்லாம இந்நேரம் முறுக்கு திங்கிறியாது, அவன் தின்னிட்டே இருந்தவன் உனக்கு வேணுமா அப்படி இருக்குள்ள போல வச்சு நல்லா தான் ரசிய வேற ஒண்ணுங்க. இதெல்லாம் சமையல் தெரியுமான்னு கேட்டா, பொண்ணுக்கு சமையல் தெரியுமான்னு கேட்டா தெரியும் தெரியாதுமாங்க. இப்போ உடனே டக்குன்னு சொல்றாங்க, அருமையா சமைப்பா யூடியூப்பை பார்த்து. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சமைச்சு தட்டுல போடுவாங்க, இப்ப நெட்ல போடுறாங்க. பாக்குறீங்கல்ல, ஒரு அம்மா ரசம் வச்சு முடிச்ச உடனே இப்படி கையில வச்சு இப்படி செல்ஃபி எடுத்து, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படி போட்டு நம்ம பெருமை தாக்கல. ஒரு நிமிஷத்துல 500 பேர் பார்த்தாங்க. அதே ரசத்தை மத்தியான புதுசு ஊத்திருக்கேன், அதை மண் மாதிரி கத்துட்டா நம்ம கோவம் வந்துச்சு. அறிவு இல்லை, 500 பேர் லைக் போட்டுட்டா, நீ மண் மாதிரி திங்கிற லூசு. அவன் ரசத்தை பார்த்தவன், நான் தான் திங்க போறேன். என் நிலைமை எனக்கே தெரியும். ஏன்னா முந்தியெல்லாம் இது அம்மா வச்ச குழம்பு, இது மனைவி வச்ச குழம்பு, இது மகன் வச்ச குழம்பு, வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. என்னைக்கு பிரிஞ்சு வீட்டுக்குள்ள வச்சோ எல்லாம் போச்சு. அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்ட என்ன
கடைசியில் ரைட்டா எழுதணும் தப்பு போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்களா? நம்மளும் மனுஷன் என்ன செய்யுது? அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுல பிள்ளைக்கு காய்ச்சல்னா ஏதாவது மாத்திரை கொடுத்து போட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வருவோம். படிக்கிற பிள்ளைக்கு காய்ச்சல்னா உடனே ஆஸ்பத்திரி கூட்டு ஓடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காக தான் நம்ம படிக்கிற பிள்ளை நம்ம பிள்ளைகள் நினைக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு இருக்கும். அதுதானே உண்மை. நம்மகிட்ட படிச்ச பிள்ளை எங்க பார்த்தாலும் நம்மளை பார்த்து வணக்கம் சொல்றப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க மறந்து போயிருந்தாலும் எதுக்கு நம்ம உட்கார்ந்து கேட்போம். அவ்வளவுதான் முடிச்சிடுறேன். அதாவது நமக்கு ஒவ்வொரு சின்ன செய்திகள் எல்லாம் கேட்கிற போதும் ஒரு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும். அதன் மூலமாக பெருமை கிடைக்கணும். நல்ல குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளோடும் மனைவியோடும் மக்களோடும் பேசுகிற போது கழிவதை போல வகுப்பறைக்குள்ள நுழைகிற போது நமக்கு எல்லா துன்பங்களும் போயிடும். நாம ஒரு நிமிஷத்துல என்ன செய்வோம்னா அந்த உலகத்துக்குள்ள போயிடுவோம். இப்ப சொன்னாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்ட விஷயம் தான். அலெக்சாண்டருடைய தந்தை அரசவையில் வீட்டிருந்த போது, பிலிப் மன்னன் வீட்டிருந்த போது ஒருவன் ஓடி வந்து சொல்றான், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த நாட்டுக்கு இளவரசன் பிறந்திருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணார், பக்கத்துல அப்படி பாண்டி நாட்டு முத்துக்கள், ரோமாபுரி பாண்டி நாட்டு முத்துக்கள் அப்படி அள்ளி இந்தா வச்சுக்கோ. அவன் வாங்கிட்டு நன்றி சொல்லி கிளம்புறான். திரும்ப கொடுத்தாருங்களா, இன்னொரு கைப்பிடி அள்ளி கொடுத்தாரு. அவன் கேட்டான், அண்ணா நீங்க கொடுத்த அந்த ஒரு பிடி முத்து என் 10 தலைமுறைக்கு போதுமே, இன்னொரு கைப்பிடி முத்து எதுக்கு? ஒன்று என் மகன் பிறந்தான் என்று சொன்னதற்காக, இரண்டாவது என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கின்ற போதே எனக்கு மகன் பிறந்து விட்டான், ஆதலால் என் மகன் என் ஆசிரியரிடத்திலும் படிப்பான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால பரிசு. நம்ம பிள்ளைங்க நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவோம், நம்ம படிச்ச கல்லூரியில் கொண்டு சேர்த்து விடுவோம். அப்படி சேர்த்து விடுறோம் சொல்லி சேர்த்து விடுவோம். எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் கேட்கப்பா சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, என்னை கையிலேயே அடிச்சு வச்சு ஸ்கேல படிப்பாங்க, எழுத்து திருந்தம். அவர் பார்த்த உடனே நான் என்ன செஞ்சேன், அவர் காலத்தில் விட்டு விட்டேன். அதெல்லாம் நம்முடைய பழக்கம். இப்பெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு வாத்தியார் பஸ்ல இருந்தாரு. பஸ்ல உட்கார்ந்து ஒரு சில ஸ்கூல் பையன் படாமல் இருந்துச்சான். இவர் தோலை பிடிச்சாங்க, இதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, பேசாம உட்கார். பஸ் கொஞ்சம் தூரம் போச்சு, திருப்பி எழுந்துச்சான், திருப்பி அமுட்டாரு. 3வது அமுட்டாருல அவன் அழுச்சான். நான் வண்டலூர்ல இறங்க அவங்க இங்கே வந்து கொண்டு விட்டேன். நான் திருப்பி வேற பஸ் விட்டுதான் போவேன். நான் அவர்கிட்ட நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லிட்டு இருந்தா, நானே வீட்டுல வந்து கேள்வி போட்டு அப்படின்னேன். அவர் சொன்னாரு, எனக்கு இல்லடா என் பேரன் போடுறான், போட்டேங்க. வாங்கி பார்த்துட்டு இன்னும் திரும்ப